minus 5 seconds. Lift off normal. That's a marvelous liftoff of PSLV C-60 SpaceX mission on the go. விதை முளைக்குமா அப்படிங்கிறது தான் வந்து ஆய்வு. ஏன்னா இது வந்து பல நாட்கள் இருக்காது. ஸோ அறுவடை வரைக்கும் இது வந்து செய்ய மாட்டாங்க. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை இந்தியா அமைக்கிறதுனால நமக்கு என்ன சார் பெனிஃபிட்? அது வந்து நம்ம வந்து விண்வெளியில வந்து இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள பல நுணுக்கமான தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்கு போன்ற விஷயங்களை வந்து கற்றுக்கொள்வதற்கு வந்து ஒரு பொருளாக இருக்கும். நம்ம வந்து இங்கேருந்து பரிசோதனைகளை அனுப்பிச்சு அங்கே பரிசோதனை செஞ்சு அதுலேருந்து விடைகள் நமக்கு வரும். இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டு இஸ்ரோ பல புதிய சாதனைகளை படைக்க உள்ளது. அதற்கு முதல் படியாக விண்வெளியில் காராமணி விதைகளை வளர்க்க தொடங்கி இருக்கிறது இஸ்ரோ. இது தொடர்பாக நம்மிடம் பேசுவதற்காக முதுநிலை விஞ்ஞானி தாவி வெங்கடேசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். இப்போ அங்கே விண்வெளியில் மைக்ரோ கிராவிட்டி இருக்கிற இடத்துல நம்ம வந்து இந்த காராமணி விதைகளை வளர்க்க தொடங்கியிருக்கோம் இஸ்ரோ சார்பில். இந்த காராமணி விதைகளை சார் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணாங்க? பெரும்பாலும் வந்து ஏதாவது விதமான ஒரு லெகும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பட்டாணி மாதிரியான ஒரு இதை தான் வந்து பெரும்பாலும் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த விதத்துல தான் வந்து காராமணியை வந்து இஸ்ரோ தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வெறும் கீரை மாதிரியான தாவரம், அதாவது வந்து பெருசா வேற எதுவும் இல்லாத அல்லது சின்ன சின்ன பூவோட தானே மகரந்த சேர்க்கை செஞ்சு விளையக்கூடிய கீரை மாதிரியான தாவரம் போன்ற விஷயங்கள் எல்லாம் தான் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இது வந்து இஸ்ரோ வந்து இந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க விதை முளைக்குமா அப்படிங்கிறது தான் வந்து ஆய்வு. ஏன்னா இது வந்து பல நாட்கள் இருக்காது. ஸோ அறுவடை வரைக்கும் இது வந்து செய்ய மாட்டாங்க. பட் ஆனால் ஏற்கனவே வந்து இந்த மாதிரியான பல தாவரங்களை வந்து அங்கே பயிர் செஞ்சு அறுவடை வரைக்கும் செஞ்சிருக்காங்க. இது வந்து ஒரு பரிசோதனை முறையில் இஸ்ரோ ஒரு என்னன்னு சொல்லலாம் துவக்க கட்ட வேலையா செய்யறாங்க. இதுக்கு முன்னாடி யாராவது இந்த மாதிரி விண்வெளியில் வந்து விதைகளை வளர்த்துருக்காங்களா? நம்ம ஐஎஸ்எஸ்லாம் வளர்த்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருந்தாலும் இப்படி ஒரு சின்ன போயம் மாதிரியான ஒரு சின்ன பகுதியில் வளர்த்துருக்கிறது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா சார்? விண்வெளிக்கு நம்ம பயணம் துவங்கிய சமயத்திலிருந்தே வந்து விண்வெளியில வந்து தாவரங்களை வளர்ப்பது என்கின்ற ஒரு யோசனையும் அதற்கான முயற்சியும் வந்து பரவலாக இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னாக்க சோவியத் யூனியன் தான் முதல்ல விண்வெளிக்கு காஸ்மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விண்கலத்துல வந்து கொஞ்சம் ஈரப்பசையோட இருக்கக்கூடிய விதைகள் இதெல்லாம் ஆரம்பிச்சு அங்க வந்து முளைக்குதான் பார்த்தாங்க, அதாவது முளை விடுதான்னு பார்த்தாங்க. ஏன்னா அவ்வளவு நாள் தான் அது இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சல்யூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து நிறுவினாங்க. அதுல வந்து 1980களில் 1982ல வந்து சில தாவரங்களை வந்து வளர்த்து பட்டாணி மாதிரியான தாவரங்களை வளர்த்து செயல்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் மிர்னு ஒரு ஸ்டேஷனை வந்து சோவியத் யூனியன் வச்சிருந்தாங்க ரொம்ப நாளா. அதுல வந்து தாவரங்களை வளர்க்கறது மட்டுமல்லாம உணவுக்காக வளர்க்கறது அப்படிங்கிற முறையில செஞ்சுட்டு இருந்தாங்க. அது வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போன போது அதுல வந்து வெஜிடபிள் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி அதை வந்து வச்சு பல ஆண்டுகளாக வந்து அதுல வந்து விளையிற பொருட்கள்ல பாதியை வந்து அவங்க உணவா உட்கொள்றாங்க, பாதியை வந்து திரும்பி பயிர் செய்யறாங்க அப்படிங்கிற முறையில செய்யறாங்க. தொடர்ச்சியாக வந்து 2035ஆம் ஆண்டில் நமக்குன்னு, அதாவது இந்தியாவுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு விண்வெளி ஆய்வு மையத்தை நிறுவ இருக்கிறதா இஸ்ரோ தரப்பில் சொல்கிறாங்க. இது வந்து சைனாவோட அந்த விண்வெளி ஆய்வு மையத்திற்கு போட்டியாக அமைக்கிறாங்களா? ஏன்னா சைனா வந்து இப்போயே அமைச்சு அதை செயல்பாட்டிலலாம் கொண்டு வந்துட்டு தான் சொல்கிறாங்க. இந்த விண்வெளி ஆய்வு மையம் போட்டியாக இருக்குமா, இல்லை இது வந்து ஆராய்ச்சிக்காக மட்டும் இருக்குமா சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து 2 விண்வெளி மையங்கள் நிலையங்கள் வந்து பூமியை சுற்றிட்டு வருது. ஒன்று வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படி சொல்லக்கூடிய சர்வதேச விண்வெளி குடில், அது வந்து பல நாடுகள் அதில் இணைஞ்சு செய்கிறாங்க. ரெண்டாவது வந்து சைனா அதில் வச்சிருக்காங்க. சைனா வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அந்த இதில் வந்து சேர்த்துக்கல, அதனால வந்து அவங்க தனியாக வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து இஸ்ரோவும் வந்து தன்னுடைய சுய திறனை வந்து வளர்த்துக் கொள்வது என்ற அடிப்படையில் இப்படி ஒன்று யோசிச்சிருக்காங்க. பட் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பல நாடுகள் இணைஞ்சு திரும்பியும் வந்து ஒரு புதிய ஒரு சர்வதேச
நிலையம் உருவாகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை இந்தியா அமைக்கிறனால நமக்கு என்ன சார் பெனிஃபிட்? இந்தியா வந்து சர்வதேச விண்வெளி மையத்தை அமைக்கிறதுக்கு பல லட்சம் கோடிகள் செலவாயிருக்குன்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், செய்திகளில் படிச்சிருக்கோம். அதே மாதிரி அவ்வளோ செலவு செஞ்சு இந்தியா சார்பில் ஒரு விண்வெளி மையத்தை இந்தியா ஏன் கட்டணும்? அதுக்கான தேவை என்ன இருக்குது? அதுக்கான பயன் என்னவா சார் இருக்கும்? இஸ்ரோ வந்து சர்வதேச விண்வெளி மையத்தை அமைக்க போறதில்ல. பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன் அப்படிங்கிற முறையில் வந்து ஒரு இந்தியாவுக்கான ஒரு இதை தான் வந்து நிறுவ போறாங்க. அது வந்து நம்ம வந்து விண்வெளியில வந்து இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள பல நுணுக்கமான தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்கு போன்ற விஷயங்களை வந்து கற்றுக்கொள்வதற்கு வந்து ஒரு பொருளா இருக்கும். நம்ம வந்து இங்கேருந்து பரிசோதனைகளை அனுப்பிச்சு அங்கே பரிசோதனை செஞ்சு அதுலேருந்து விடைகள் நமக்கு வரும். அதுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதாவது நம்ம வந்து ஒரு சர்வதேச முயற்சியில சேரணும்னு சொன்னா நம்ம கிட்ட திறமை இருக்கணும். அப்படி திறமை இருந்தாதான் நம்மள வந்து சர்வதேச முயற்சியில சேர்த்துப்பாங்க. நான் உமி கொண்டுறேன், நீங்க அரிசி கொண்டு வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யலாம்னா யாரும் ஒத்துக்க போறது இல்லை இல்லையா? அந்த முறையில நம்ம வந்து இப்படி நம்ம வந்து ஒரு விண்வெளி குடில அமைச்சு அதுல வந்து நம்ம ஆராய்ச்சி செய்ய முடியும் அப்படின்னு நம்முடைய திறமையை காட்டினோம்னு சொன்னா, எதிர்காலத்துல உருவாகக்கூடிய புதிய சர்வதேச மையத்துல வந்து பல நாடுகள் வந்து சரி நீங்களும் சேர்ந்துக்காங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வரும். நம்ம ப்ரூவ் பண்றதுக்காக இந்த விண்வெளி ஆய்வு மையத்தை நம்ம நிறுவ இருக்கிறோம். அப்படிதானே சார்? அப்படி எடுத்துக்கலாமா? அப்படித்தான், அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல் நிலவுக்கான பயணங்கள், வேறு இன்டர் பிளானட்டரி கிரகங்களுக்கான பயணங்கள்லாம் வந்து இந்த விண்வெளி ஆய்வு மையம் முக்கியத்துவம் பெறுதா? ஏன்னா பெரும்பாலானவங்களுக்கு இது வந்து பூமியை மட்டும்தான் ஆராய்ச்சி பண்ணுமா, இல்லை வேறு கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இது எப்படி சார் இருக்க போகுது? இந்த நம்ம இந்தியா அமைக்க போகிற அந்த விண்வெளி ஆய்வு மையத்தோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு ஏதாவது? ஆய்வு மையம் என்பது வந்து விண்வெளியில் வந்து பூமியை சுற்றிட்டே தான் இருக்கும். சுமார் ஒரு 90 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சுற்றிட்டு வரும். அதில் வந்து பல நபர்கள் வந்து தங்கி பல நாட்கள் பணி செய்யலாம். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு பணி செய்யக்கூடிய திறன் இருக்கக்கூடியவங்களை வந்து அங்கே அனுப்புவாங்க. கீழே வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்து தயார் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம அங்கே செயல்படுத்தணும். அது வந்து விதைகள் குறித்த இதுவாக இருக்கலாம், வேதியியல் குறித்ததாக இருக்கலாம், அல்லது பல்வேறு விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ உதாரணமா பூமியில நம்ம வந்து 2 உலோகங்களை கலந்து நம்ம வந்து அலாய்ன்னு சொல்றோம் இல்லையா? உலோக கலவை செய்யறோம்னு வச்சுக்கோங்க. என்னதான் நீங்க கலந்தாலும் சரி, கொஞ்சம் கனமான பொருள் கீழையும் லகுவான பொருள் மேலேயும் அப்படி இருக்கும். ஆமா. பூமியில எண்ணெயும் தண்ணியும் கலந்து அப்படி ஆயிடும் இல்லையா? அது மாதிரி ஆயிடும். ஆனா விண்வெளியில வந்து அப்படி ஆகாது. சோ மிக மிக நேர்த்தியான முறையில காம்போசிட் மெட்டீரியல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை எப்படி செய்வது என்ற தொழில்நுட்பத்தை உருவாக்குவதற்கு அங்க வந்து அந்த மாதிரி வேலைகளை செய்யணும். சோ இது வந்து அந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சிக்காகவும் அடிப்படை அறிவியலினுடைய வளர்ச்சிக்காகவும் தான் வந்து விண்வெளி மையங்கள் வந்து செயல்படும். நிலவுக்கு போறது மற்ற இதுக்கு போறது என்பது வேற. இப்போ விண்வெளி ஆய்வு மையம் அப்படின்றத அமைக்கிறது, லோ எர்த் ஆர்பிட்டுக்கு மனிதர்கள் அனுப்புறது முழுவதும் ஆராய்ச்சிக்காக மட்டும்தான் இருக்குது. ஆனால் இந்த ஸ்பேஸ் எக்ஸ், இந்த ப்ளூ ஆரிஜின் மாதிரியான தனியார் நிறுவனங்கள் வந்து விண்வெளியை வந்து ஒரு சுற்றுலா தலமாக மாற்றுறதுக்கு, அதாவது லோ எர்த் ஆர்பிட் வரைக்கும் மனிதர்களை கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து சுற்றுலாவை மேம்படுத்துறதுக்கான செயல்பாடுகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஆரோக்கியமான விஷயம்னு பார்க்குறீங்களா, இல்லாட்டி இது தனியார் வந்து ஒரு மாதிரி வியாபார நோக்கத்துக்காக செய்கிறாங்க அப்படின்றது மாதிரி பார்க்குறீங்களா சார்? இப்போ அந்த தனியார்களுடைய முயற்சியில வந்து பொது நன்மை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது வந்து நம்ம பார்க்கணும். பட் அதே சமயத்துல வந்து நம்ம என்ன கேட்கலாம், அது மாதிரி எவ்வளோ விஷயம் பூமியிலையும் நம்ம செய்யறோம், அவங்க வந்து லாபத்துக்காக செய்யறாங்க, பலர் செய்யறாங்க அப்படின்னு. ஸோ அந்த விதத்துல வந்து அவ்வளவுதான் அது. ஸோ அதை வந்து அதுக்கு மேல நம்ம வந்து பார்க்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்தை தவிர, அப்படி செய்வதே தவறு என்று சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா பல்வேறு விதமான கேள்விகள் வருது. இப்போ எதிர்காலத்துல வந்து நம்ம வந்து விண்வெளியில வந்து ஒரு ஹோட்டல் நடத்துறோம்னு வச்சுக்கோங்க. அங்க இருக்கக்கூடிய வேலையாட்களுக்கு எந்த நாட்டினுடைய சட்டம் பொருந்தும்? ஆமா ஆமா. அங்க வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து நம்ம பூமியில அப்படின்னு சொன்னாக்க இந்தியான்னு சொன்னீங்கன்னா, இந்தியாவில் வந்து ஒரு குறைந்தபட்ச கூலி சட்டம்னு ஒன்று இருக்கு. குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல வேலை செய்யக்கூடாதுன்னு இருக்கு. குறிப்பிட்ட இப்போ வந்து விண்வெளியில இருக்கும்போது அதை வந்து எப்படி செயல்படுத்துவாங்க? இந்த மாதிரியான பல்வேறு விதமான சட்ட, நான் வந்து சும்மா ஒரு உதாரணத்துக்காக சட்டம் மட்டும் சொல்றேன். இதுதான் இல்லை, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இவைகளை எல்லாமும் வந்து கணக்கில் எடுக்காம வந்து தனியார் வந்து கட்டுப்பாடு இல்லாம செய்வது என்பது வந்து ஒரு சிக்கலை தான் ஏற்படுத்தும் என்று சர்வதேச அளவில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாமும் சட்டத்தை உருவாக்கணும் என்று யோசிக்கிறாங்க. அதுவே பேர். இப்போ நீங்கள் இந்த கருத்தை சொன்னோன்னா இன்னொரு கேள்வி ஒன்று எழுது. எப்படின்னா, ஸ்பேஸ் மைனிங்கிறது இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு மீட்டியரை பிடிச்சி அந்த விண்கல்ல இருந்து மைனிங் பண்ணி விலை மதிப்பில்லாத
பல உலோகங்களை வந்து பூமிக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்குது. அது தீவிரமாக செயல்படுறாங்க. அதில் தனியார் ஆராய்ச்சி மையங்கள் வந்து செயல்படுறதா நமக்கு செய்திகள்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் எப்படி சார் இருக்கும்? இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் தான் வந்து சில கேள்விகளை ஏற்படுத்துது. இப்போ உதாரணமா வந்து அமெரிக்காவினுடைய ஒரு கம்பெனி வந்து ஒரு மெட்டியாரை புடிச்சு அதுல இருக்கக்கூடிய பொருள்ல இருந்து லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னா, அந்த மெட்டியார் யாருக்கு சொந்தம்? முதல்ல போய் அதுல கை வைக்கிறவங்களுக்கு சொந்தங்கிறது வந்து ஒரு சட்டமா இருக்க முடியுமா? ஆமா. அது வந்து ஒரு இப்போ ஆளே இல்லாத ஒரு இடத்துக்குலாம் போய் இது என்னுடைய இடம், நான் வந்து ஒரு வேலி போட்டுக்கிறேன்னா வந்து நம்ம ஒத்துப்போமா? ஒத்துக்க மாட்டோம் இல்லையா? ஸோ இது மட்டும் அப்படி ஏன் ஒத்துக்கணும்? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சர்வதேச அளவுல ஒரு சர்ச்சையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்முடைய அந்த விண்வெளி பயணங்களுக்கெல்லாமும் இது ஒரு காரணமும் இருக்கு. இது எல்லாமும் ஒரு பின்னாடி இருக்கு. ஏன்னா எதிர்காலத்துல ஒரு சட்டம் உருவாச்சுன்னு சொன்னா, எப்படி வந்து அணு ஆயுதங்கள பொறுத்தவரைக்கும், சட்டம் உருவான அன்னைக்கு அணு ஆயுதத்துல வச்சிருந்தா அந்த 5 நாடுகள் மட்டும் அணு ஆயுத நாடா இருக்கலாம். மத்தவங்க வச்சுக்கூடாதுன்னு போட்டாங்க இல்லையா? அதே மாதிரி வந்து ஒரு பாரபட்சமான ஒரு சட்டங்கள், சர்வதேச சட்டங்கள் உருவானா, இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்கிற மாரியான நிலை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சர்வதேச அரசியல் புள்ளியும் இதுல இருக்கு, நம்மளுடைய முயற்சிகள்ல. ஓகே, ஓகே, ஓகே. புரியுது. பட் ஆனா ஒரு ஒரு தனி மனிதன், ஒரு பொது மனிதன் என்ற முறையில நம்ம பார்க்கும்போது, இது எப்படி சரியா இருக்கும்? ஆப்பிரிக்கால இருக்கக்கூடியவங்கலாம் அப்ப என்ன ஏமாளிகள்ன்னு நம்ம எடுத்துக்கணுமா? அவங்களுக்கு உரிமை இல்லையா? எப்படி எனக்கு உரிமை இருக்கோ, உங்களுக்கு இருக்கோ, அவங்களுக்கும் இருக்கு இல்லையா? சோ அப்போ வந்து ஒரு விண்வெளி என்பது எல்லாருக்கும் பொதுவானது என்பதிலிருந்து விலகி போவது என்பது வந்து எவ்வளவு தூரம் சரியா இருக்கும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதே மாதிரி இன்னொரு கேள்வி சார். இந்த மாதிரி ஸ்பேஸ் டெப்ரி பூமியில் விழுகக்கூடிய விண்வெளி குப்பைகள் வந்து ஒரு பெரிய சிக்கலாக மாறிட்டு இருக்கு. நம்ம தொடர்ச்சியாக விண்வெளி ஆய்வு மையத்தை அமைக்கிறதுக்கு இங்கேருந்து பல ராக்கெட்டுகளை அனுப்ப வேண்டியது இருக்கும். இப்போ சைனா அனுப்பிச்ச அந்த விண்வெளி ஆய்வு மையத்துக்கான ஒரு ராக்கெட்லேருந்து கூட ஒரு குப்பை வந்து தேனி பக்கத்தில் கூட விழுந்ததாக கூட கடந்த ஆண்டுகளில் ஒரு சர்ச்சை எழுந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சிக்கலில் இது எப்படி மாதிரியான பாதிப்பை விண்வெளியில் நடக்கக்கூடிய இந்த கட்டுமானங்கள் எந்த மாதிரியான பாதிப்பை பூமியில் ஏற்படுத்தும்? அப்பாவி மக்கள் இங்கே கீழே வசிச்சுட்டு இருக்காங்க, அவங்க மேலே அந்த விண்வெளி குப்பைகள் விழுறதுக்கான வாய்ப்பு அப்படி பயப்படாதீங்க. யார் தலையிலயும் வந்து விண்வெளி குப்பை வந்து விழுந்துராது. அப்படி வந்து விழுறதுலாம் வாய்ப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. பட் ஆனா வந்து விண்வெளி குப்பை என்பது விண்வெளியில ஆபத்தை ஏற்படுத்தும். ஓகே, ஓகே, ஓகே. அதுக்காக நம்ம வந்து கூடுதலா செலவு பண்ண வேண்டியிருக்கும். அடுத்த ஒரு ராக்கெட் அனுப்புறோம்னு சொன்னா, இப்பவே நம்ம அனுப்பிச்ச ராக்கெட் வந்து சில நிமிடங்கள் லேட் பண்ணோம். ஏன்னா ஒரு விண்வெளி குப்பை பறந்து போச்சு. ஆமா, ஆமா. அதுல மோதி இருக்கும் அப்படின்னு சொல்லி லேட் பண்ணும். சோ இப்போ வந்து இதுக்கு வந்து யார் பொறுப்பு போன்ற கேள்விகள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் தான் வந்து நான் சொன்ன அந்த விஷயம். அதாவது விண்வெளி என்பது வந்து ஒரு பொது அமைப்பின் கீழ் வந்து ஒரு சட்டதிட்டங்களுக்கு வராம தனியார்கள் வந்து செயல்படுவது என்பது சிக்கல். இப்போ இஸ்ரோவே இந்த போயம் அப்படிங்கிற இந்த பரிசோதனையை ஏன் செய்யறாங்க? அந்த 4வது விண்வெளி குப்பையா சுத்திட்டு இருக்கணும். அப்படி குப்பையா சுத்த விடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு அரசாங்க நிறுவனம் என்ற முறையில செய்யறாங்க. ஒரு தனியார் என்ன பண்ணுவாங்க? லாபம் இருக்காது, அதனால நான் ஏன் இதை செய்யணும்னு செய்ய மாட்டாங்க இல்லையா? சோ இதுக்கு வந்து ஒரு சட்டத்திட்டம் இல்லாம வந்து ஒரு விண்வெளி என்பது வந்து திறந்த விஷயமா இருப்பது என்பது பல்வேறு விதமான எதிர்கால சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். நம்ம இப்ப யோசிக்க ஆரம்பிக்கணும் என்பது முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி நியூஸ் 18க்காக இத்தனை கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றிங்க. வணக்கம்.